வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலியே. எனக்கா எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள. அது அவனுக்கு தோணிருக்கு. கேட்டால் எனக்கு பாட்டே எடுக்க வராதும்பா. அவன் மாதிரி யாருக்கும் பாட்டு எடுக்க வராது. அப்போ பவானி அந்த கதாபாத்திரம் நினைக்குது, எப்படியாவது நான் அந்த வலையில் போட்டுட்டேன்னு காட்டணும் அவனுக்கு. அப்போ தோழிகளோட புள்ள அறுத்துட்டு காட்டு புள்ள அறுத்துக்கிட்டு வரும்போது எப்படி எங்கடி வாடி விரசா போடி முன்னாடி போடி அப்படின்னா முன்னாடி போயிடுது. போனோடனே இவன் நிற்கிறான் ஒரு இலையை மழையில் நனைஞ்சு பிடிச்சிக்கிட்டு. இப்போ போகிறபோது அந்த பொண்ணு நில்லுல என்ன பிள்ள போகிறேன்னு, ஏமா நீ தானடி போச்சொன்ன அப்படின்னு கூப்பிடும்போது அந்த கையை நீட்டி கூப்பிடும்போது இந்த வலையில் நான் போட்டிருக்கேன்னு இந்த கையை காட்டுறான். இது போல் உலகத்தில் ஒரு கவிதை எவனும் எழுத முடியாது. அது அவனுக்கு தோணிருக்கு. கேட்டால் எனக்கு பாட்டே எடுக்க வராதும்பா. அவன் மாதிரி யாருக்கும் பாட்டு எடுக்க வராது. அதான் அங்கே இருக்கிறதுல பெரிய படைப்பு. அது ஒரு போர்க்களம் மாதிரி ஒரு கதை ஓட்டத்தில் ஒரு காதலை எடுத்திருப்பான். அது பாருங்கள், அதில் இன்னும் என் கண்ணுக்குள்ள இருக்குது. ஒரு வளையலை வாங்கி கொடுத்துருவான். வளையல் வாங்கணுன்னு ஆசை. அப்போ அதை வாங்கி கொண்டு போய் கொடுத்தோன்னே அந்த வளையலை எடுத்து பார்க்குறாங்க. அந்த வளையலை நம்ம போட்டோன்னே அந்த தம்பி சூரிக்கு காட்டணும். அந்த இது எடுத்தோடனே ஒரு சாங் பாட்டு வருது. எங்கள் அப்பா தனக்கு 85 வயசுங்கிறாங்க. இன்னொரு அப்பாவுக்கு இளையர 82 வயசு. கற்பனை பண்ணுங்க, எப்படி ஒரு இசையமைப்பாளர் எப்படி போட்டிருக்காரு பாருங்க. வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலியே. எனக்கா எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள. அது காடே மணக்குது வாசத்தில் என்னோடு கலக்குது நேசத்தில் வழி நெடுக காட்டு மல்லி. இது பாடல். அவன் என் தம்பி ஆட வச்சதுல இல்லை, மாண்டேஜஸாக தான் எடுக்கிறான். காட்சியாக நகர்த்துறான். நாங்கள் ஒரு படமாக பார்க்குறதில்ல, அது எல்லா காட்சிகளோடும் எங்களுடைய வாழ்வியலோடு ஒத்து போகிறதுனால அதுக்குள்ளே போய் அப்படியே கரைஞ்சிருவோம். அது அப்படி ஒரு படைப்பு. இந்த வட சென்னையில் 2வது பாகம்னு போட்டு ஏமாற்றிட்டான். இதில் எப்படின்னா இதில் வசமாக சிக்கிக்கிட்டான். எப்படின்னா 2வது பாகத்தில் கொஞ்சம் எடுத்து விட்டுருப்பான். 2வது இதில் விடுதலையில் எப்படி தப்பிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா 2வது பாகத்தில் பாதி எடுத்து இது இன்னும் பாதி இருக்குன்னு போட்டு விட்டான். அதனால எடுத்தே ஆகணும்னு அவனே மாட்டிக்கிட்டான். இதில் என்னென்னா, நீங்கள் முதல் பாதி பார்த்தீங்கல்ல, அதை விட 4 மடங்கு சிறப்பாக 2வது பாகம் இருக்க போகுது. அதுதான் அதில் இருக்கிற பெரிய ஒரு இன்று எப்போ வரும், இப்போ அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சான் இருக்கிறது மாதிரி எப்போ 2வது பாகம் வரும்னு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்தது. ஒரு ஐயா ரஜினிகாந்த் படம், தம்பி விஜய் படம், அஜித் படம்லாம் என்ன எதிர்பார்ப்பு இருக்குமோ அந்த எதிர்பார்ப்பை என் தம்பி சூரி நடித்து என் தம்பி வெற்றி மாறன் இயக்கத்தில் வர்ற விடுதலை படத்துக்கு இருக்குது.